டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம். உண்மையிலேயே கடந்த 10-15 நாட்கள் நாம் ஈவே ராமசாமி அவர்களை பற்றி எழுதினாலும், அதே போல் மேதகு தலைவர் அவர்களை பற்றியெல்லாம் பதில் சொல்லி எழுதினாலும் கூட, நமக்குள் மட்டுமல்ல உலகெங்கிலும் வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள் அன்பர்களுக்கும் ஒரு வருத்தம் இருக்கிறது. இலங்கை வாழ் வடக்கு தமிழர்களுக்காக, அந்த ஈழத்தமிழ் போராட்டத்திற்காக தொடர்ந்து தமிழ்நாட்டிலிருந்து குரல் கொடுத்து கொண்டிருந்த கருப்பு சட்டைகள் மற்றும் தமிழ் தேசியவாதிகள் எல்லாம் 2 பேரும் இந்த ஈரோட்டில் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டதும், அதே போல் சமூக ஊடகங்களில் தாக்கி கொண்டு பேசுவதும் தங்களுக்கு மன வருத்தம் ஏற்படுவதாக பல புலம்பெயர் தமிழர்கள் எல்லாம் நம்மிடம் வருத்தம் தெரிவித்தார்கள். இதில் தமிழ் தேசியத்தினுடைய ஆதரவு தரப்பில் இருக்கக்கூடிய நம்மை பொறுத்தவரையிலும் நம்ம என்ன சொன்னோன்னா, முதல்ல மிக தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது சீமான் அவர்களுடைய உரை. சீமான் அவர்கள் அவதூறாக அவர் பேச கிடையாது. அவர் ஈவே ராமசாமி அவர்கள் பேசியதாக, இப்படியெல்லாம் பேசியிருக்காரே இல்லையா அப்படின்னு ஒரு கேட்குறார். அதை உடனே அவர் அவதூறு பரப்பி விட்டார், அவர் தவறாக சொல்லிவிட்டார் என்று பெரும் பரப்புரைகள் செய்து, இப்போ நீங்கள் தமிழ் திரைப்படத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு பஞ்சாயத்து பாலிட்டாயில் குடிச்சிட்டான்னு. அது யாராவது ஒருத்தர் அந்த நகைச்சுவையாளர்கள்லாம் சேர்ந்து அந்த இன்னொரு நகைச்சுவையாளர் மீது இந்த பாலிட்டாயில் என்கிற ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தை மேலே தெளித்து விட்டுருவாங்க. தெளித்து விட்டுட்டு ஊரெல்லாம் போய் இவங்க எப்படி பரப்புரை பண்ணுவாங்கன்னா, பஞ்சாயத்து பாலிட்டாயில் குடிச்சிட்டான், பஞ்சாயத்து பாலிட்டாயில் குடிச்சிட்டான். அதுபோல் சீமான் அவர்கள் பேசியது இப்படியெல்லாம் பேசியிருக்காரு. இதற்கு முன்னதாக எங்கிருந்து இது தொடங்குச்சு பார்த்தா எல்லாத்துக்கும் தெரியும். அவர் பாரதியாரையும் ஈவே ராமசாமி அவர்களையும் ஒப்பிட்டு ஒரு மேடையில் பேசுகிறார். ரொம்ப இயல்பான ஒரு உரை. என்ன சொல்கிறாருன்னா, தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று சொல்லக்கூடிய பாரதியை நாம் பார்ப்பான்னு நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. ஆனால் அதே வேளை தமிழை தமிழ்ச்சனியனை விட்டொழியுங்கள் என்று சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி அவர்களை நீங்கள் தந்தை என்கிறீர்கள், இது சரியா அப்படின்னு ஒரு வாதத்தும் பேசுகிறார். இதற்கு ஒரு கூட்டத்தை போட்டு சுபவீரபாண்டியன் அவர்கள் சீமானை கண்டித்து, பெரியாரை அவமரியாதை செய்த சீமானை கண்டித்துன்னு ஒரு கூட்டம் போடுறார். அதன் பிறகு மீண்டும் பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சியில் வேறு ஒரு தலைப்பில் பேசும்போது அதை வைத்து கொண்டு பேசினார். ஆக மொத்தத்தில் சீமான் வாய் திறந்தாலே இது அவதூறு பேசுகிறார், பெரியாரை அவமதிக்கிறார் என்பதாக இன்று வரை கட்டமைச்சிருக்காங்க. இது என்ன பத்திரிகை ஊடகங்கள் செய்திகள் தொடங்கும் போதே எப்படி தொடங்குறாங்கன்னா, பொதுவாக நம்ம என்ன சொன்னோன்னா, பெரியார் குறித்து அவமரியாதை பேசிவிட்டதாக பெரியார் இயக்கங்கள் சீமான் மீது குற்றம் சாட்டுகிறதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஊடகங்களே பெரியார் குறித்து அவதூறு பரப்பிய சீமான் என்று மீண்டும் சர்ச்சையை கிளப்பினார், மீண்டும் சர்ச்சை பேச்சு பேசினார், மீண்டும் அவமரியாதை செய்தார். பத்திரிகை ஊடகங்களே நீதிபதிகளாக மாறி ஜட்ஜ்மெண்ட் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதற்கு பிறகுதான் நம்ம எல்லாம் உற்று கவனிக்கும் போது இதற்கு அவர் அவமரியாதையை சொல்லவே கிடையாது. அவர் இப்படியெல்லாம் பேசியிருக்காரான்னு கேட்குறாரு. இருந்தால் ஆமாம் பேசியிருக்காரு, அந்த காலகட்டத்தில் அது தேவைப்பட்டது பேசிட்டாருன்னு சொல்லி முடிச்சுட்டு போகலாம். பேசலைன்னா திரு சீமான் அவர்களே இது பேசலை, தயவுசெய்து இனிமேல் நீங்கள் ஒரு பொது அரசியல் தளத்தில் இருக்கீங்க, 37 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கீங்க, இவ்வளோ பெரிய அரசியல் கட்சியாக வளர்ந்துட்டு வரீங்க, நீங்கள் தமிழ்நாட்டினுடைய தலைவராக இருக்கக்கூடிய இவரை பற்றியெல்லாம் அப்படி பேசினீங்கன்னா அது அடுத்த தலைமுறைக்கு தவறான ஒரு தகவலை கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அப்படியும் சொல்லியிருக்கலாம். ரெண்டுமே சொல்ல வேண்டிய திரு கி வீரமணியார் அவர்கள், பெரியார் திடலுடைய அத்தனை நூல்களையும் புத்தகங்களையும் தம்வசம் வைத்திருக்கக்கூடிய வீரமணியார் அவர்கள் இன்று வரை வாய் திறக்கவே இல்லை. பொதுவாக பைத்தியகாரங்கள்லாம் பெரியாருக்கு சான்றிதழ் கொடுக்க வேண்டியதில்லை என்று சொல்லிட்டு போனது தான். ஆனால் அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா கு ராமகிருஷ்ணன், அதே போல் குளத்தூர் மணி போன்ற பெரியார் இயக்கங்கள், அதாவது பெரியார் திடல் இல்லாத பெரியார் இயக்கங்கள், இவங்ககிட்ட அந்த நூல்கள் எல்லாம் கிடையாது. இவர்களும் அந்த சில குறிப்பிட்ட தொகுப்புகள் மட்டும்தான் வச்சுருக்காங்க. அதற்கு பிறகு மே 17 இயக்கத்தை சேர்ந்து இவங்க தான் பார்த்திங்கன்னா தொடர்ந்து இவங்களோடு இருந்தால் பரவாயில்ல, சில தெலுங்கு மொழி பேசக்கூடிய அமைப்பினரை அவர்களையும் அழைத்து கொண்டு பெரும்பான்மையாக அங்கே இருந்தவங்க போகிறோம் அவங்க தான். இவர்களெல்லாம் கொண்டு பார்த்திங்கன்னா தொடர்ந்து சீமான் அவதூறு பரப்புகிறார், சீமான் அவதூறு பரப்புகிறார் என்ற போது தான் ஒட்டுமொத்தமான தமிழர் அமைப்புகள் எல்லாம், தமிழ்நாட்டில் உள்ள அமைப்புகள் எல்லாம், இத்தனைக்கும் திரு சீமான் அவர்கள் மீது விமர்சனம் வைத்து ஒதுங்கி இருந்த தமிழர் அமைப்புகள்லாம் இன்றைக்கி ஒன்று சேர்ந்துட்டாங்க. ஒன்று சேர்ந்து இந்த தளத்தில் சீமான் அவர்களை நம்ம விட்டுக் கொடுக்க முடியாது என்ற நிலைமைக்கு வந்திருக்காங்க. இதன் காரணமாக இந்த வாத விவாதங்கள் நடைபெற்று கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் என்ன வருதுன்னா, இவங்க மேடையில் பேசும்போது திரு சீமான் அவர்களும் அதே போல் அவருடைய தம்பி தங்கிங்களாம் பேசும்போது, நீங்கள் இப்படி சொல்கிறீங்களா,
நாங்கள் வந்து ஒரு கொள்கைக்கான தலைவனாக மேதகு தலைவர், தேசிய தலைவர் அவர்களை முன்வைத்து நாங்கள் வந்து இந்த அரசியல் அமைப்பை நடந்துட்டுருக்கோம். அவரை கொள்கை வழிகாட்டி அவருடைய கொள்கைகளை நம்ம வந்து பின்பற்றி நடந்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வந்து ஈவே ராமசாமியை கொண்டு வந்து முன்னிறுத்துறீங்க, தேர்தலில் பார்க்கலாம், நீங்கள் வந்து பாருங்கள் எங்களுடைய தலைவனுடைய கொள்கையா அல்லது வந்து உங்களுடைய ஈவே ராமசாமி கொள்கையா, தலைவரா ஈவே ராமசாமியா, யார் வந்து மக்கள் ஏற்றுக்கொள்கிறான்னு பார்ப்போம் அப்படின்னு அப்படி போனதை உடனே அது எப்படி நீங்கள் வந்து ஈவே ராமசாமி அவர்களை மேதகு தலைவரோடு எதிர் திசையில் நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு வாதங்கள். இதற்கு உடனே வந்து அடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த திராவிட ஆதரவாளர்களாக இருக்கக்கூடிய எக்ஸ் வலைதளத்தில் ஒரு 3-4 பேர் இருக்காங்க. அவர்களுக்கு 24 மணி நேரம் சீமானை திட்டுவது தான் வேலை, அதற்கு யாரோ சம்பளம் கொடுக்குறாங்க. அப்புறம் யூடியூப் உள்ளிட்ட இடங்களில் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. இவர்களெல்லாம் உடனே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து மேதகு தலைவர் அவரை திராவிட தலைவர் அப்படின்னு சொல்கிறது. அதற்கு பிறகு பார்த்திங்களா கிட்டு அவர்கள் ஒரு திராவிடம் பேசிட்டாரு அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இது வந்து 1-2 இடங்கள், மொத்தமே 1-2 எடுத்துக்காட்டுகளை தவிர வேறு எடுத்துக்காட்டுகளே இல்லை. அதற்கு பிறகு வந்து மேதகு தலைவர் அவர்களை இழுத்து கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தி ஈவே ராமசாமி பெரியாருக்கு இணையாக அவரை நிறுத்திய தவறை செய்தவர்களே இந்த திராவிட இயக்கத்தினுடைய இந்த பதிவர்களும் இந்த யூடியூபர்களும் தான். இவங்க எந்த லெவலுக்கு போயிருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போது சீமானவர்கள் ஈவே ராமசாமி அவர்கள் இப்படி பேசியிருக்காரு, இது சரியா தவறா என்ற கேள்வியை கேட்கிறார். சரி, ஈவே ராமசாமி அவர்கள் அதுபோல எதுவுமே வாழ்நாளில் பேசினதில்லை, எந்த ஒரு கொச்சையான சொல்லையும் பயன்படுத்தியதில்லை, எந்த ஒரு கொள்கை மாற்றத்திலும் இருந்ததில்லை. தெளிவாக அவர் அப்படியே பிறந்த காலத்திலிருந்து கடைசியான இறந்த கால 1973 வரையிலும் துல்லியமாக கண்ணியமான ஒரு நேர்மையான ஒரு கொள்கையோடு தான் செயல்பட்டார் அப்படின்னு சொன்னால் பரவாயில்ல. அவர் பல முரண்பாடுகளை கொண்டவராக இருக்கார். அது பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம என்ன மிக முக்கியமாக சொல்ல வரோன்னா, இப்படி தேவையில்லாமல் மேதகு தலைவர் அவர்களுடைய பெயரையும் படத்தையும் அவர் வந்து திராவிட ஆதரவாளர், அங்கே இருக்கக்கூடிய கிட்டு வந்து திராவிடத்துக்கு பேசிட்டாருன்னு ஒற்றை எடுத்துக்காட்டுகளை வைத்துக்கொண்டு இங்கே சீமான் பேசுகிற அரசியல் தவறு, பெரியார் ராமசாமி அவர்கள் குறித்து அவர் வைக்கக்கூடியது தவறு என்பதாக கொண்டு வர்றாங்க. இங்கே தான் நம்ம வந்து இந்த அளவுக்கு ஆனது மட்டும் இல்லாமல் இந்த கொளத்தூர் மணி, வைகோ ஆகிய இவர்கள் வகைராக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, புலம்பெயர் தமிழர்கள், ஏன்னா ஏற்கனவே புலம்பெயர் தமிழர்களோடு இவங்க தொடர்பு இருக்கிற காரணத்தால் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா, தொடக்கத்திலே சொன்னது போல தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்கங்கள் கருப்பு சட்டைகளும் அதே போல் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள்லாம் எங்களுக்கு மக்களுக்காக தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ இருவரையுமே அவர்கள் சமதளத்தில் தான் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்போ கூட தொடர்ந்து நாங்கள் வந்து திராவிடத்தை விமர்சிக்கும் போதெல்லாம் புலம்பெயர் தமிழர்கள் கேட்பாங்க, நீங்கள் அங்கே உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து விமர்சனம் பண்ணிக்கலாங்க, நாங்கள் வெளியிலேருந்து வரும்போது எங்களுக்கு வந்து திராவிடம் வேண்டும், இந்திய தேசியம் வேண்டும், தமிழ் தேசியம் வேண்டும், எங்களுக்கு அப்படி தான் பார்க்குறோம் அப்படிங்கிறது பொது பார்வை வெளியிலிருந்து. ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவர்களில் சிலர் வந்து லெட்டர் பேட் வைத்துக்கொண்டு சீமானுக்கு எதிராக சொல்வது, அதுக்கு பிறகு நாடு கடந்த தமிழ் அரசாங்கத்தினுடைய பிரதமர் உத்தரகுமாரன் அவர்களை வைத்து அறிக்கை வெளியிட வைப்பது, இதெல்லாம் இவங்க கொடுக்குற அழுத்தங்கள் தான். ஏன்னா அவர்களை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம், பேசிகிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும் இவர்கள் அழுத்தங்கள் கொடுக்குற காரணத்தினால தான் அப்படி பண்ணுறாங்க. இப்படி ஒரு பிரச்சனை போகும்போது நம்ம தரப்புலையும் விளக்கம் கொடுப்போமே அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் இங்கே இருக்கக்கூடிய அடிப்படை பிரச்சனை. நம்முடைய மிக முக்கியமான இந்த காணொலியின் நோக்கம் என்னவென்றால், ஈவே ராமசாமி பெரியார் அவர்கள் அவர் எந்த இடத்திலாவது மேதகு தலைவர் அவருடன் ஒப்பிட முடியுமா? முதல்ல இதுவே அபத்தமான ஒன்று. ஒப்பிடுவதற்கு அவசியமும் இல்லை, தேவையும் இல்லை. நாம் தமிழர் கட்சி அப்படி இருவரையும் நேர்கோட்டில் எதிரெதிராக நிறுத்தவில்லை. நீ அவங்களை எடுத்து வந்தீங்கன்னா இப்போ எனக்கு தலைவர் இருக்கா, ஏன் பார்த்துக்கலாம் என்று தான் சொல்கிறார்கள். இது வந்து ஒரு பொதுவான ஒரு கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணுமே தவிர நேர் எதிரெதிர் திசையில் நிறுத்தவில்லை. இதனால் திரு சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழ் கட்சிக்காரர்களுக்கும் தெரியும், அவர் தமிழ் தேசிய அரசியலுக்கு முன்னெடுக்கக்கூடியவர்கள். அவர்கள் எப்படி ஈவே ராமசாமி அவர்களை மேதகு தலைவருக்கு முன்னாடி நேர் எதிராக நிறுத்துவார்கள்? இதுவே முதல் அபத்தமான ஒரு குற்றச்சாட்டாக இருக்கு இல்லையா? என்ன காரணம்னா, மேதகு தலைவர் அவர்களுடைய நீங்கள் ஒவ்வொரு உரையிலும் மிக பழமையான ஆவணங்களோ நம்ம சான்றுகளோ எடுத்துக்க வேண்டாங்க. 2008 மேதகு தலைவர் அவருடைய இறுதி மாவீரர் நாள் உரை, இறுதி உரை அதுதான் உலகத்திற்கு அவர் ஆற்றிய மிக முக்கியமான உரை. அதில் 2 மிக முக்கியமான ஒரு பத்திகளை நான் வந்து வாசித்து காமிக்கிறேன் பாருங்கள். சிங்கள தேசம் ஆக்கிரமித்து அடிமை கொள்ள துடிக்கும் இந்த மண் அதற்கு என்றுமே சொந்தமானதன்று. இந்த மண் எமக்கு சொந்தமான மண். பழந்தமிழர் நாகரிகம் நீடித்து நிலை பெற்ற மண். வரலாற்று காலத்திற்கு முற்பட்ட காலத்திலிருந்தே எமது மூதாதையர் வாழ்ந்து வளர்ந்த மண். இந்த மண்ணிலே தான் எமது ஆதி மன்னர்கள் ராச்சியங்களும் ராசதானிகளும் அமைத்து அரசாண்டார்கள். எமது இனவேர் ஆழ வேரோடியுள்ள இந்த மண்ணிலே நாம் நிம்மதியாக கௌரவமாக அந்நியரின் அதிகார ஆதிக்கமோ தலையீடுகளோ இன்றி எமது வாழ்வை நாமே அமைத்து வாழ விரும்புகிறோம். ஆங்கிலேய காலனி ஆதிக்கம் அகன்று சிங்கள ஆதிக்கம் எம் மண் மீது கவிந்த நாள் முதல்
நாம் எமது நீதியான உரிமைகளுக்காக அகிம்சை வழியிலும் ஆயுத வழியிலும் போராடி வருகிறோம். சுய நிர்ணய உரிமைக்கான எமது இந்த அரசியல் போராட்டம் கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து செல்கிறது அப்படின்றார். இதில் எங்கேயாவது இது பெரியார் மண், திராவிட மண், ஈவே ராமசாமி மண் அப்படின்னு சொல்லியிருக்காரா? என்றுமே சொன்னது கிடையாது. கிட்டு போன்ற தனி மனிதர்கள், அங்குள்ள சில அரசியல் பொறுப்பாளர்கள், அவர்கள் தமிழ்நாட்டிற்கோ புலம்பெயர் நாட்டுக்கோ வரும்பொழுதோ அல்லது வேறு இது குறித்த தகவல் பேசும்போது குறிப்பிட்டிருக்கலாம். ஆனால் இயக்கத்தினுடைய அடிப்படையில், இயக்கத்தினுடைய கொள்கை அடிப்படையில் அவர்கள் இந்த திராவிட என்கிற கோட்பாட்டை ஒருபோதும் ஏற்றுக்கொண்டவர்கள் அல்ல. ஏன் அப்படின்னா, அடிப்படையிலேயே அது தமிழ் தேசியம். இது திராவிடம் என்பது அங்கே எப்படி அது ஒத்து வரும்? திராவிடம் என்றால் என்ன அப்படின்னு இன்று வரை இந்த திராவிட இயக்கத்தில் உள்ள கட்சியில் உள்ள ஒருத்தருக்கு கூட விளக்கம் சரியாக சொல்ல தெரியல. நம்ம கற்றறிந்த அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் அறிஞர் அண்ணா அவர்களை எடுத்துக்கொள்ளலாம். அவர் திராவிட முன்னேற்ற கழகம் பெயர் வைக்கிறார். ஆனால் அவருக்கு முன்னதாக ஈவே ராமசாமி அவர்கள் திராவிடர் முன்னேற்ற கழகம் வைக்கிறார். சேர்க்கிறார். அது ஒரு மனிதர்களை குறிக்கக்கூடிய சொல்லா கொண்டு வரார். திராவிட முன்னேற்ற கழகம் ஏன் பேர் வச்சிங்கன்னு அண்ணாட்ட கேட்கும்போது, திராவிட அப்படின்னா தென்னிந்திய நிலப்பரப்பை குறிக்கக்கூடிய சொல்லுன்றார். அண்ணா மட்டும்தான் கால்டுவெல்லை மிகச்சரியாக வாசித்திருக்கிறார் என்று நமக்கு தெரியுது. என்ன காரணம்னா, ராபர்ட் கால்டுவெல் தன்னுடைய இலக்கண ஒப்பீட்டு நூலுக்கு பெயர் வைக்கும்போது அவர் எப்படி வைக்கிறாருன்னா, ஆங்கிலத்தில் டிராவிடியன் ஆர் சவுத் இந்தியன் லிங்குவிஸ்டிக் ஃபேமிலி அப்படின்னு தான் பெயர் வைக்கிறார். அதாவது திராவிட அல்லது தென்னிந்திய மொழி குடும்பங்களுக்கு இடையேயான ஒப்பிலக்கணம் வைக்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, தென்னிந்தியானா தமிழ், சவுத் இந்தியானா ஆங்கிலம், டிராவிடியன் அப்படின்னா அது சமஸ்கிருதம். இவ்வளோதாங்க. ஆக தென்னிந்தியா என்ற அந்த தென்னிந்தியாவை குறிக்கக்கூடிய சொல்லுக்குத்தான் டிராவிடியன் என்று பெயர் அப்படின்னு ராபர்ட் கால்டுவெல் வைக்கிறார். அப்போ இது நம்ம ஆக்சுவலாக எப்படி வச்சுருக்கணும்? தென்னிந்திய நல உரிமை சங்கம்னு வச்சாங்க, யார்? நீதி கட்சி. அவர்கள் அந்த இடத்துல டிராவிடியன் நலக்கட்சின்னு வைக்கல. அவர்கள் இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா அதில் உள்ள அனைவருமே தெலுங்கர்கள். அவங்களே இந்த திராவிடங்கிற பெயரை வைக்காமல் இருந்தாங்க. இதில் அறிஞர் அண்ணா இந்த தென்னிந்திய நிலப்பரப்பு என்ற பெயரை குறிக்குமாறு அவர் தான் திராவிடன்னு வச்சுக்கிறார். திராவிடர் என்கிற கழகத்தை திராவிட என்று மனிதரிலிருந்து நிலப்பரப்பிற்கான பெயராக மாற்றியது அறிஞர் அண்ணா. எனவே அவர் ராபர்ட் கால்டுவெல்ல இந்த பொருள் இந்த இடத்துல சரியாக உள்வாங்கியிருக்காருன்னு பார்க்கலாம். இப்படி இருக்கும் பொழுது தமிழ் தேசியம் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒரு இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, 4 மொழி ஒரு இனம், அவர்தாம் திராவிடர் அப்படின்றார். இது உலக இனவரையறை கோட்பாட்டுக்கு நேர் எதிரானது. ஒரு மொழி என்றால் அந்த மொழியைச் சேர்ந்தவர்கள், அந்த மொழிக்கான மனிதர்களுக்கான இனம் என்பது அந்த மொழி சார்ந்த இனத்தைச் சேர்ந்தது தான். எடுத்துக்காட்டாக, எமது மொழி தமிழ், எமது இனம் தமிழர் இனம், எமது நாடு தமிழ்நாடு. இந்த 3 வரையறைகள் தான் இனத்திற்கான வரையறைகள். அப்படி பார்க்கும் பொழுது தமிழ் தேசியம் என்று அங்கே மேதகு தலைவர் அவர்கள் முன்னெடுத்தது எமது மொழி தமிழ், எமது இனம் தமிழரினம், எமது நாடு இந்த நாடு என்று முடிவெடுக்கிறார். இதற்கு மிக முக்கியமாக பன்னெடும் காலமாக, பலாயிரம் ஆண்டு காலமாக அங்கே வாழ்ந்த பூர்வகுடி மக்கள் நாங்கள் என்பதையும் நிறுவுகிறார். அவர் சான்றுகளின் மூலமாகவும் ஆதாரங்கள் மூலமாகவும் நிறுவுகிறார். ஆக மொழி, இனம், தேசியம், இந்த 3 தான். தேயம் என்று தமிழில் சொல்லுவாங்க, அதை தேசியம் என்று இப்பொழுது நம்ம உச்சரிக்கிறோம். இந்த 3 தான் அடிப்படை. ஈவே ராமசாமி அவர்களுக்கு இந்த 3மே பார்த்திங்கன்னா இது இல்லவே இல்லைன்னு சொல்கிறார். மொழிக்கான அபிமானம் இருக்கக்கூடாது, இனத்திற்கான அபிமானம் இருக்கக்கூடாது, நாட்டிற்கான தேசத்திற்கான அபிமானம் இருக்கக்கூடாதுன்னு வெளிப்படையாகவே சொல்கிறார். ஆக மேதகு தலைவர் அவர்கள் கொள்கைக்கும் ஈவே ராமசாமி அவர்கள் கொள்கைக்கும் எங்காவது ஒட்டுதா? நேர் எதிர்த்திசை. அவங்க தெற்கு போனாங்கன்னா இவர் வடக்க போகிறாரு ஈவே ராமசாமி. இவர் எப்படி நேருக்கு நேராக நம்ம நிறுத்த முடியும்? ஒன்று. அடுத்ததாக, எம்முடைய மொழி தமிழ் மொழி அப்படின்னு மிக ஆணித்தரமாக சொல்கிறார். யார்? மேதகு தலைவர் அவர். ஆனால் ஈவே ராமசாமி அவர்கள் தமிழ்ச்சனியனை விட்டொழியுங்கள், வீட்டிலும் வேலைக்காரியிடமும் ஆங்கிலத்தில் பேசுங்கள், தமிழில் என்ன மயிரா இருக்குன்னு கேட்குறாரு. நீங்கள் ஜெகத் கஸ்பர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஒரு பாதிரியார். அவர் ஒரு வெரிட்டாஸ் அப்படிங்கிற ஒரு வானொலி ஊடகத்திற்காகவும் காட்சி ஊடகத்திற்காகவும் மேதகு தலைவரை பேட்டி எடுக்கிறார். அது ஒரு 10 தொகுதிகளாக எடுத்தார். அதில் ஒரு பாதியே முக்கால்வாசி வெளியே வந்திருக்கு. அதில் ஒரு இடத்துல கேட்பார், அவர் மேதகு தலைவரை பார்த்து ஜெகத் கஸ்பர் கேட்பார், நீங்கள் எப்பொழுதும் சிரித்த முகத்தோடு புன்னகை முகத்தோடு இருக்கீங்களே, உங்களுக்கு கோபமே வராதான்னு கேட்பார். அதுக்கு தலைவர் சிரித்தபடியே பதில் சொல்லுவார், நீங்கள் என் இனத்திற்கு எதிராக செயல்பட்டு பாருங்கள், அப்பொழுது நான் யார் என்று தெரியும், என்னுடைய கோபம் என்னவென்று தெரியும் அப்படின்னு சிரிச்சுட்டே சொல்லுவாங்க.
ஆக இனத்திற்கு எதிராக, மொழிக்கு எதிராக யாராவது பேசினா என்னுடைய இன்னொரு முகத்தை பார்ப்பாய் என்று சொல்லக்கூடியவர் மேதகு தலைவர் அவர்கள். ஈவே ராமசாமி அவர்கள் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழில் என்ன இருந்துச்சு? காட்டுமிராண்டியாக தானே இருந்திருப்பான். அதில் என்ன மயிரா இருக்குது, அது அதை விட்டொழியுங்கள் அப்படின்றார் அவர். தமிழில் முன்னோர்கள் எல்லாம் காட்டுமிராண்டிகள்னு சொல்கிறார். தேசிய தலைவர் அவர்கள் ஒவ்வொரு தமிழ் தலைவர்களும், வேலு நாச்சியாரை உள்ளிட்ட பல தமிழ்நாட்டினுடைய முன்னோர்கள், குறிப்பாக சேர சோழ மூவேந்தரை பற்றியெல்லாம் அவர்களுடைய கொள்கைகளை பற்றி பலதை தம்முடைய இயக்கத்தில் செயல்படுத்துகிறார். இவர் நம்ம ஈவே ராமசாமி அவர்கள் மூவேந்தர் கொடியை கொச்சப்படுத்துகிறார். வில் எடுத்துக்கிட்டு நீங்கள் மீனை வேட்டையாடி நீங்கள் இப்படி கொன்றணுங்கிறார் அவர். இது மூவேந்தர் கொடியை அவமானப்படுத்துவது ஈவே ராமசாமி அவருடைய கொள்கை. அதே போல் இந்த குறிப்பாக ஒரே நிலையோடு ஒரு நிலைத்தன்மையோடு ஈவே ராமசாமி இருந்திருக்காருன்னா இல்லை. முதல்ல சாதியை ஒழிக்கணும்னு ஈவே ராமசாமி அவர்கள் சொன்னார். எல்லாத்துக்கும் மகிழ்ச்சி. அதற்கு பிறகு என்ன சொன்னார்னா, கடவுள் இல்லை, கடவுளை ஒழிக்கணும்னாரு. ஏங்க கடவுள் இல்லை, கடவுள் ஒழிக்கணும்னு எல்லாம் கேட்டபோது, அந்த கடவுளை தாங்கி இருக்கக்கூடிய பார்ப்பான் தான் இந்த சாதி ஏற்றத்தாழ்வுக்கு காரணம். அதில் கடவுளே ஒழிச்சிட்டா பாப்பா ஒழிஞ்சிடுவான், பாப்பா ஒழிஞ்சிட்டானா சாதி ஒழிந்துவிடும் என்று உலகத்திலே இல்லாத ஒரு புதிய இதை சொன்னார். ஆனால் அப்படி அவர் ஒழித்தாரா என்றால் ஒழிக்கவில்லை. சாதி இன்னமும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அது இன்னும் தடித்த சுவராக, தடித்த ஒரு தோலாக மாறி இருக்கிறது இத்தனை ஆண்டு கால திராவிட ஆட்சிகள். ஆனால் இதே ஈழத்தில் நீங்கள் மேதகு தலைவரிடம் யாராவது சாதி பற்றி பேசிட்டாங்க, சாதி ஏற்றத்தாழ்வை சொல்லிட்டாங்கன்னா அடுத்த நிமிஷம் அந்த கொடுக்கப்படக்கூடிய தண்டனை எப்படிப்பட்டதாக இருக்குது தெரியுங்களா? அதனால் அதற்கு பயந்தே அவங்க மனசில் யாராவது ஊட்டினா கூட அந்த சாதி எண்ணங்கள் வராமல் தான் இருக்கும். அந்த அளவுக்கு அங்கே கட்டுப்பாடான ஒரு நிலை இருந்தது. அதையும் தாண்டி சில ஊடுருவல்கள் எல்லாம் செய்ய முயற்சித்தான்னு வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் தலைவருடைய நிர்வாகத்தில், தலைவரை பொறுத்தவரையிலும் அந்த ஏற்றத்தாழ்வு பார்க்காத, அனைவரையும் தமிழராக பார்த்த ஒரு ஓர்மையினுடைய சிந்தனை அவரிடம் இருந்தது. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேசியம் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தா, இது தமிழர்களுக்கான தேசியம், இது தமிழர்களுக்கான நாடு. இந்த எல்லையை உட்படுத்திய தேசிய ஒரு ஓர்மையும் தேசிய அணுகுமுறையும் தமிழ் தேசிய தலைவரிடமிருந்து, பேரே தமிழ் தேசிய தலைவர் தான், ஆனால் தமிழர் தலைவர் என்று பெயர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய, தமக்குத்தாமே பெயர் சூட்டி கொண்ட ஈவே ராமசாமி அவர்களும், இன்றும் தமக்குத்தாமே பெயர் சூட்டி கொண்டிருக்கூடிய கி வீரமணி அவர்களும், இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தேசியம் என்கிற அந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள். அது ஈவே ராமசாமி அவர்கள் சுத்தமாக தேசியங்கிறதே ஏற்றுக்கொள்ள முடியாது என்றார், பொய்யென்றார். இன்னும் கூட சொல்ல போனால் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு, எழுதியிருக்காரு, அவர் உரையாற்றிருக்காரு, சாதியும் மதமுமா வேணால் இருந்துக்கலாம், நீங்கள் இனமாக இருக்கக்கூடாதுன்றார். இப்போ நீங்கள் சாதி மதத்தை ஒழிப்பதற்காகத்தான் நீங்கள் திராவிடமே வந்ததுன்னு சொல்கிறது. இதே ஈவே ராமசாமி அவர்கள் சாதியும் மதமாக இருந்துக்கலாம்ப்பா, இனமாக இருக்கக்கூடாதுன்றாங்க. அப்போது ஒட்டுமொத்தமாக திரு ஈவே அவருடைய வாழ்க்கை முழுவதும் இந்த அவருடைய எடுத்துக்காட்டுகளை பார்க்கும் பொழுது மொழி அபிமானம் இருக்கக்கூடாதுன்றார். ஆனால் மொழிதான் இனத்திற்கு அடிப்படை. அதே போல் இன அபிமானம் இருக்கக்கூடாது. மொழி சார்ந்தவர்கள் ஒன்று கூடி வாழ்வதுதான் இனம். அதே போல் தேசிய அபிமானம் உனக்கு இருக்கக்கூடாது என்றார். ஆக இப்படியெல்லாம் சொன்னவர் தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல்லை எங்கேயுமே பயன்படுத்தலை. இவர் மறைமுகமாக சொல்கிறது போல அதுதான், தமிழர்கள் தங்களுக்கான மொழி என்றவர்களுக்கு இருக்கக்கூடாது, ஆங்கிலம் அவர்கள் மொழியாக மாறிவிட வேண்டும், தமிழர்களுக்கு என்று இனம் இருக்கக்கூடாது, அது திராவிடம் என்றதாக இருக்க வேண்டும் என்றார். அப்போது தமிழ் தேசியம்னா அது ஆகாது, எட்டிக்காய். அது எப்படி திராவிடம் என்பது மட்டும் என்ன? அது ஒரு இனமா, அது ஒரு கூட்டமா? அது சொன்னாரா ஈவே ராமசாமி அவர்கள்? சொல்லலை. ஆக முரண்பாடுகளின் மொத்த மூட்டையாகவும் தமிழர்களுக்கு நேர் எதிரான செயல்பாடுகளை கொண்டவரும், மொழி, இனம், தேசியம் ஆகியவற்றை அபிமானிக்கவே கூடாது என்று சொன்னவரை நீங்கள் எப்படி மொழி, இனம், தேசியத்திற்காகவே வாழ்ந்து பல லட்சம் பேர் அவருக்கு பின்னணியிலிருந்து உயிர் துறந்து 40,000 பேர் மாவீரர்களாக இருக்கக்கூடிய அவரோடு ஒப்பிடுவது என்பது இது உண்மையிலேயே உலகத்தின் மிக ஒரு கேவலமான, ஒரு மிக மோசமான ஒரு ஒப்பீடு. எனவே தயை கூர்ந்து இந்த எந்த அறிவுமே இல்லாமல் வாட்ஸ்அப் தகவல்களை வைத்துக்கொண்டு பொய்யை பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த திராவிட ஆதரவு சகோதர சகோதரிகள் தயவு செய்து இப்படி நீங்கள் எல்லாம் அபத்தமாக வைத்து இன்னும் ஈவே ராமசாமி அவர்களை பற்றி முழு தகவல்களையும் அவருடைய ஆழமாக எடுத்து வெளியே விட்டு அவருக்கு ஒரு அவப்பெயரை உண்டாக்குமாறு நீங்கள் செய்து விடாதீர்கள். மேதகு தலைவர் அவர்களை ஒப்பிடுவதற்கு இன்னும் பார்த்திங்கன்னா ஒரு ஈடு இணையற்ற ஒரு தலைவராகத்தான் இருக்கார். அந்த ஒப்பீடு என்பதே கூடாது. இன்று உலக அரங்கில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த உயர் தலைவர்கள் வரிசையில் அவர் நின்று கொண்டிருக்கிறார். அவர் அந்த போராட்டத்தை கூட சொன்னது என்னென்னா,
நாம் இங்கே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த போராட்டம் என்பது உலகெங்கிலும் வாழக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் அவர்கள் தங்கள் உரிமைகளை பெற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக அமைய வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம்னு சொன்னார். எனவே அது ஒரு மிகப்பெரிய பல்கலைக்கழகம். அவரை நீங்கள் எந்த கொள்கை நிரந்தரமற்ற, அதே போல் இனம் வரையறையற்ற, மொழி வரையறையற்ற, தேசிய வரையறையற்ற ஒருவரோடு தம் வாழ்நாள் முழுவதும் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்த ஈவே ராமசாமி அவர்களை மேதகு தலைவரோடு ஒப்பிடுவது என்பது மிகவும் அபத்தமானது. டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.